தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டி திராவிட மாடல் ஆட்சி 2.0 ஆட்சி மீண்டும் தொடர கடந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி அன்று விரதம் மேற்கொண்டு இன்று 48வது நாளான இன்றைக்கு மண் சோறு உண்ணும் விரதத்தை கடைபிடித்திருக்கின்றோம். ஏனென்றால் தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டி இந்த விரதத்தை தெய்வீக பக்தர் பிரிவினர் கடைபிடித்து இன்றைக்கு இந்த விரதத்தை முடித்து வைத்தனர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எப்படியாவது தோல்வி பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே அதிமுக, பாரதிய ஜனதா போன்றவர்கள் திமுகவை இந்து விரோத கட்சி என்று காட்ட வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தனர். அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் மேலும் இதற்கு உறுதுணையாக முதலமைச்சருடைய துணைவியார் அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களில் சென்று திருக்கோவிலிலே தெய்வீக ஆன்மீக ஈடுபாட்டில் தெய்வ பக்தியோடு வேண்டிக் கொண்டார்கள். எனவே மீண்டும் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் மாபெரும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் நிச்சயமாக பொறுப்பேற்பார்கள். ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். என்னவென்றால் தவேக கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு எப்படியாவது வெற்றி பெற்று விடுவோம் என்ற ஒரு மாயை உருவாக்கி இன்றைக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தயவுகூர்ந்து அந்த இளைஞர்களுக்கு பகல் கனவு காணக்கூடிய இளைஞர்கள் ஏதோ ஒரு காலத்திலே, அதாவது அரசியல் ஜனநாயக அரசியலிலே நாணயம் போன்று தலை பூ என்று 2 பக்கம் இருக்கும். அதுபோல்தான் தேர்தல் என்பது வெற்றி தோல்வியை அடைவார்கள். எனவே நிச்சயமாக தவேகாவை சார்ந்தவர்கள் தோல்வி அடைவார்கள். அந்த நேரத்திலே இளைஞர்கள் இப்பொழுது டிவியெல்லாம் பார்த்தா, பத்திரிகையெல்லாம் பார்த்தா, ஒரு பெண்மணி நான் தற்கொலை செஞ்சுவேன்னு சொல்றாங்க, இன்னொருத்தவங்க சொல்றாங்க நான் எங்கேயாவது போயிடுவேன், விஷத்தை கொடுத்துருவேன். தயவு செய்து அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் யாரும் ஈடுபட வேண்டாம். தயவு கூர்ந்து அந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கண்டித்து அரவணைத்து பாதுகாக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் வரக்கூடிய காலங்களிலே தேர்தலிலே மக்கள் நல்ல ஒரு தீர்ப்பை அந்த விஜய்க்கு வழங்குவார்கள். எனவே விஜய் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும்.